இன்னைக்கு நாம 2024ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன பாளையம் பிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான மலையாளம் இன்வெஸ்டிகேஷன் படம் பார்க்க போறோம். இந்த படம் ஆரம்பிக்கும் போது லைட்டா டிராமாவை தான் ஆரம்பிக்கும். பாதி படத்துக்கு அப்புறம் தான் இன்வெஸ்டிகேஷனே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோடைய டீமும் சேர்ந்துட்டு ஒரு லேடிக்கு பந்தோபஸ்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு போறாங்க. இவங்க எந்த வீட்டுல போயிட்டு ஸ்டே பண்ணிருக்காங்களோ அதே வீட்டுல 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலை நடந்திருக்கு. ஒரு பொண்ணை யாரோ கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. அந்த கொலைகாரனை போலீஸ் இது வரைக்கும் கண்டே பிடிக்கல. இப்போ பந்தோபஸ்துக்கு போன ஹீரோ அந்த கொலைகாரன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்வெஸ்டிகேட் பண்ண ஹீரோக்கு மட்டும் இல்லாம நமக்கும் சேர்த்து எவன் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது அங்க வைப்பாங்க பாருங்க ட்விஸ்ட், ரொம்பவே நல்லா இருக்கும். சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஏதோ ஒரு விஷயத்த சாதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு அவார்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவார்டு கொடுக்கல, அவார்டு வாங்குற மாதிரி கனவு கண்டாரு. கனவு கண்டு ஹீரோ கண்ண முழிக்கும் போது ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாரும் செமையா கலாய்க்கிறாங்க. நீங்க கனவு கண்டு அவார்டு வாங்கி ஸ்டேஷன் முழுக்க நிரம்பி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அமைதியா இருக்காரு. இப்ப அப்படியே இந்த ஸ்டேஷனுக்கு ஒரு கேஸ் ஒன்று வந்திருக்கு. ஒருத்தர் வந்துட்டு பாத்தீங்கன்னா தான் பொண்டாட்டியுடைய போனை தூக்கி போட்டு உடைச்சிருக்காரு. நடு ரோட்லயே சண்டை போட்டிருக்காங்க. கூட்டிட்டு வந்து விசாரிக்கும் போது, நான் காலையில வேலைக்கு போயிடுறேன், நைட் தான் வீட்டுக்கு வரேன். இவ வீட்டுல உட்கார்ந்துட்டு எப்ப பார்த்தாலும் ரீல்ஸ் எடுத்துக்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்கா. ரீல்ஸ் ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே மூழ்கி கிடக்குறா அப்படின்னு சொல்லும் போது, அதுக்காக ஏன்டா போனை தூக்கி போட்டு உடைக்கிற, உன் கூடவே வேலைக்கு கூட்டிட்டு போ, இல்ல அப்படின்னா வேற எங்கேயாச்சும் வேலைக்கு போக சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்னால வேலைக்கெல்லாம் போக முடியாது, எனக்கு ஆஸ்துமா பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. உனக்கு ஆஸ்துமா பிரச்சனை இருக்கு அப்படின்னா வீட்டுல உட்காந்து போனே நோண்டிக்கிட்டு இருப்பியா, அதை விட்டு போட்டு நீ எங்கேயாச்சும் யோகா கிளாஸ் அந்த மாதிரி எங்கேயாச்சும் போ அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ சொல்லும் போது கண்டிப்பா போறேன் அப்படின்னு சொல்றாங்க. யோ சும்மா பொண்டாட்டிகிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காம யோகா கிளாஸ்க்கு அமுச்சு வை, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்ல அப்படியே சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்புறாங்க. பெருசா எந்த கேஸையும் கம்ப்ளைண்டா வாங்க மாட்டாங்க, எல்லாத்தையும் பேசி அனுப்பிடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா, அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோக்கு நைட் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு நைட் டியூட்டி பார்க்க எங்கேயோ போயிட்டு உட்காந்துட்டு மனைவிக்கு கால் பண்றாரு. மனைவி வீட்டுக்கு வரும்போது சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. இவரும் ஓகே சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஐ மீன் டியூட்டி பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு கால் கேர்ளை காமிக்கிறாங்க. இவங்க வந்துட்டு ஹீரோ கிட்ட கடன் வாங்கியிருப்பாங்க போல, கடன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, பரவாயில்லமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, இல்ல பரவாயில்ல வச்சுக்கோங்க, வாங்கின கடனை திருப்பி கொடுத்தாதான் நீங்க எப்பயாச்சும் அவசரம்னா ஏன்ட்ட கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லும் போது, அது நீ கேட்கும் போது பாத்துக்கலாம், இப்போ நீ வச்சுக்கோ, இப்போ வந்துட்டு வேலைக்கு போற இல்லையா, இப்போ இருக்கிற ஆண்கள்லாம் ரொம்ப ரொம்ப மோசமான பசங்களா இருக்காங்க, பார்த்து போமா அப்படின்னு சொல்லும் போது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ எல்லார்கிட்டயும் அன்பா இருக்காரு, எல்லாத்தையும் கொஞ்சம் உதவியாவே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அடுத்து மனைவிக்கு கால் பண்ணி, என்னமா பண்ற, சாப்பிட்டியா, பையன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் சாப்பிட்டு சும்மா வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கேன், பையனும் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது, கொஞ்சம் பார்த்து பத்திரமாடு, நம்ம ஊர் பக்கம் ஏதோ ஒரு களவாணி பைய இறங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், கொஞ்சம் உஷாராவே கதவெல்லாம் லாக் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது, எங்க கலாய்க்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் ஏமா உன்னை கலாய்க்க போறேன், உண்மையிலேயே ஒரு கேங்கே அந்த பக்கம் வந்திருக்காங்களா, நீ வீட்டுக்குள்ள போயிட்டு லாக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும் போது, இவங்க பயந்து வீட்டுக்குள்ள போயிட்டு லாக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சும்மா கலாய்க்க மட்டும் தான் செஞ்சிருப்பாரு. மறுநாள் காலையில நம்ம ஹீரோ வீட்டுக்கு போக மனைவி செமையா திட்டுறாங்க. ஏதோ ஒரு களவாணி பையன் ஊருக்குள்ள இறங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டீங்க, நைட்டு முழுக்க தூக்கமே வரல, சும்மா இதுக்கப்புறம் விளையாடிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. சரிமா இதுக்கப்புறம் கலாய்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பையனை பத்தி கேட்டு இவர் பாட்டுன்னு வெளியே போயிட்டு தேங்காய் எல்லாம் உரிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போதானே வீட்டுக்கு வந்தீங்க, அதுக்குள்ள எதுக்காக போயிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு நான் மட்டும் கஷ்டப்படல, நீயும் இந்த குடும்பத்துக்காக ராவும் பகலும் தூங்காம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, நீயும் ரெஸ்ட் எடுக்கணும் இல்லையா, அதான் உனக்காக உதவி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பையனுக்கு இன்னைக்கு லீவு அப்படின்னு சொல்லிட்டு பையன் இவரு மனைவி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் கிளம்பி வெளியே போறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. மறுநாள் பையனுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டே எல்லாம் செமையா செலிப்ரேட் பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி வாசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை காமிக்கிறாங்க. அவரு இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்காரு போல. ஒரு கடைக்கு வந்து ஹீரோவை பத்தி விசாரிக்கும் போது ஹீரோ வெளியே போயிருக்காரு, இப்ப பார்க்க முடியாது, நீங்க யாருன்னு சொல்லுங்க, வேணா கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது, என் பேரு அடிவாரம் வாசு, கால் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு நபரு கால் பண்ணி நம்ம ஹீரோக்கு இன்ஃபார்ம் பண்றாரு. இப்போ இந்த வாசு அப்படின்ற பேரை கேட்டோனே நம்ம ஹீரோ செமையா ஷாக் ஆகுறாரு. அப்படியே வேத்து ஊத்த ஆரம்பிக்குது. வீட்டுக்கு ஒரு மாதிரி சோகமா போகும்போது மனைவி வந்து என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒன்னும் இல்லம்மா ஒர்க் பிரஷர் அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல வாசுவே நம்ம ஹீரோக்கு கால் பண்றான். கால் பண்ணி, சார் என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன், நீங்க உடனே கிளம்பி பீச்சுக்கு வாங்க, அங்க வச்சு
உங்களை மீட் பண்ணி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ ஒரு ஆட்டோ பிடிச்சி கிளம்புறாரு. போற வழியில என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அப்படியே பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த வாசுவும் வாசுவுடைய மனைவி வாசுக்கு ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. வாசு கிட்ட யாரோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள எதிர்த்து வாசு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்காரு. உங்களுக்கு எதுக்கு இப்போ இந்த வேண்டாத வேலை, நம்மளே ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அவங்க எல்லாம் பெரிய ஆட்கள், காசு பணம் பதவி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கொழுத்து போயிருக்காங்க, நம்மள ஏதாவது பண்ற போறாங்க அப்படின்னு சொல்லும் போது நமக்கெல்லாம் ஒண்ணுமே ஆகாது, நீ கவலைப்படாத, போலீஸ் எல்லாமே பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது இப்போ யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. மனைவி போயிட்டு கதை ஓபன் பண்ணும்போது இந்த வாசு யார் மேலேயோ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தாரு பாத்தீங்களா, அவங்களுடைய கேங் தான் வந்திருக்காங்க. மனைவிய சரமாரியா வெட்டி கொலை பண்றாங்க. அந்த வாசுவையும் வெட்டி அங்கிருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்ப அந்த குழந்தை மட்டும் உள்ளுக்குள்ள சமயம் அழுதுகிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை அக்கம் பக்கத்தினர் பார்த்து போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லும் போது போலீஸ் டீமே ஸ்பாட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோ வராரு. நம்ம ஹீரோ ஒரு கான்ஸ்டபிள் தான் மக்களே. வந்தவரு சுத்தி முத்தி பாக்குறாரு. அந்த லேடி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த பாக்குறாரு. அந்த டீம் வந்துட்டு வாசுவை கையோட தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னா அவங்களும் கண்டிப்பா கொலை பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. இப்ப இந்த குழந்தை மட்டும் தனியா இருக்கு அப்படின்ற விஷயத்த பார்த்து ஏன் நம்மளே இந்த குழந்தைய தூக்கி வளர்க்க கூடாது, நமக்கு தான் குழந்தை குட்டியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தை தான் இப்போ நம்ம ஹீரோக்கும் ஹீரோவுடைய மனைவிக்கும் பையனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. இந்த விஷயம்லாம் யோசிச்சுட்டே போயிட்டு வாசுவை மீட் பண்றாரு. வாசு வந்துட்டு நான் என் பையனை மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ கண் கலங்கி அழுக ஆரம்பிக்கிறாரு. அவன் ஒன்னும் உன்னுடைய பையன் கிடையாது, இப்போ நாங்க என்னுடைய பையனா வளர்த்துக்கிட்டு இருக்கோம், நீ வந்துட்டு என்ன வேணா கேளு, என் உயிரை கூட கேளு, ஆனா அவனை மட்டும் கேட்காத. அந்த கேங் வந்துட்டு உன் பொண்டாட்டியை கொலை பண்ணிட்டு உன்னை தூக்கிட்டு போயிட்டாங்க, உன்னையும் கொலை பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சேன், அதனால தான் எனக்கு குழந்தை குட்டி கிடையாது, அந்த குழந்தை எங்க அனாதையாயிர போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தூக்கிட்டு போயிட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கோம், என் பையனை வளர்த்துக்கிட்டு இருக்கேன், திடீர்னு வந்து குழந்தைய பார்க்கணும், குழந்தைய கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா எப்படி கொடுக்க முடியும், கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது இல்ல சார் இன்னைக்கு என் குழந்தைய பார்க்கணும், அன்னைக்கு வந்துட்டு அந்த கேங் என்ன தூக்கிட்டு போயிட்டு கொலை பண்ண பார்க்கும்போது தப்பிச்சு ஓடி போயிட்டேன், அதுக்கப்புறம் அங்க இங்கன்னு தலைமறைவா வாழ்ந்து வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது குழந்தைய காணும், நீங்க குழந்தைய தூக்கிட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இந்த ஊருக்கு வந்துட்டீங்க, உங்களை தேடி கண்டுபிடிக்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு, இப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஒரு உறவு அவ மட்டும்தான், ப்ளீஸ் எனக்கு என் குழந்தைய கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னால கொடுக்கவே முடியாது, இப்போ வந்துட்டு திடீர்னு குழந்தை வேணும்னு கேட்டா எப்படி கொடுக்க முடியும், வாய்ப்பே கிடையாது, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா குழந்தைய கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல சரி ஓகே கடைசியா ஒரே ஒரு வாட்டி நான் என் பையனை பார்த்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கும் ஹீரோ அலோவ் பண்ண மாட்டாரு. நீ குழந்தைய பார்த்துட்டு அப்படின்னா உன் கூடவே கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவ, தயவு செஞ்சு இங்க கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நம்மளும் ஊரா நாடோடி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கோம், அந்த கேங்குக்கு பயந்துட்டு நம்ம குழந்தை இந்த போலீஸோடைய வீட்லயே பத்திரமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. ஸ்டார்டிங் சீன்ல ஒரு புருஷன் பொண்டாட்டி வந்தாங்க பாத்தீங்களா, இப்ப புருஷன் மட்டும் வந்திருக்காரு. சாரியாம் பொண்டாட்டியை தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. எங்கடா போனா உன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீங்க சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோகா கிளாஸுக்கு அமுச்சு விட்டேன், அது ஒரு சாமியாரு, அவன் நல்ல சாமியாரு, என் பொண்டாட்டிக்கு யோகா கத்து கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த சாமியாருக்கும் என் பொண்டாட்டிக்கும் கனெக்ஷன் ஏற்பட்டு இங்க இருந்து ஓடியே போயிட்டாங்க, என் பொண்டாட்டி ஓடி போனதுக்கு நீங்க தான் காரணம், கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். சரி நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நாங்க தேடி பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஒரு லேடி, அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டிவிஸ்ட் போல, அவங்களுக்கு ஏதோ பயம் இருக்கு, யாரோ அட்டாக் பண்ண பாக்குறாங்க, என் வீட்டு சோத்தெல்லாம் என்னை பத்தி தப்பா எழுதி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட பாதுகாப்பு கேட்டிருப்பாங்க. சரி ஓகே நீங்க 4 பேர் பாதுகாப்புக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆண் போலீஸ் 2 பெண் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்கிறாங்க. அதுல நம்ம ஹீரோ இருக்காரு. இவங்க 4 பேரும் கிளம்பி அந்த லேடியோடைய வீட்டுக்கு போறாங்க. அந்த லேடிக்கு ஒரு பொண்ணு ஒரு புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நீங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நீ கவலைப்படாதமா நாங்க பாத்துக்கிறோம், நாங்க எங்க ஸ்டே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பெண்கள் என் கூட என் வீட்லயே ஸ்டே பண்ணிக்கோங்க, ஆண்கள் வந்துட்டு அங்க தெரியுது பாருங்க ஒரு வீடு, அந்த வீடு இப்போதைக்கு காலியா தான் இருக்கு, எனக்கு சொந்தமான வீடு தான், நீங்க அங்க போயிட்டு ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு கிளீன் பண்ணிட்டு அங்கேயே ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடம் ரொம்ப கிராமத்துக்குள்ள இருக்கும், பக்கத்துல ஒரு ஹோட்டல் கூட கிடையாது, அதனாலேயே பத்ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை அந்த லேடியோட ஹஸ்பண்ட் கூட்டிட்டு வந்து இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. இவர் வந்துட்டு பக்கத்துல ஒரு கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு, உங்களுக்கு சாப்பாடுலாம் இவர் கரெக்டா கொண்டு வந்து கொடுத்துருவாரு, உங்களுக்கு வேண்டப்பட்ட எல்லாத்தையும் பத்ரோஸே பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லும் போது பத்ரோஸ் உன் வீடு எங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும் போது ஆக்சுவலா நான் இந்த ஊருக்காரனே கிடையாது, நான் வந்துட்டு வேற ஊருக்காரன், அங்க வந்துட்டு மலை சரிவு ஏற்பட்டு என் குடும்பமே இறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் நான் தன்னந்தனியா இந்த ஊருக்கு வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன், சின்னதா ஒரு ஹோட்டல் மாதிரி கடை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே கரெக்டா சாப்பாடு மட்டும் கொண்டு வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோ கூடவே ஒரு கான்ஸ்டபிள் வந்திருப்பாரு. அவரு பத்ரோஸ் கிட்ட எனக்கு கொஞ்சம் சரக்கு வேணும்
வேணும், நைட் ஆனா சரக்கு போடாம எனக்கு தூக்கமே வராது, சரக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பக்கத்துல இந்த ஒயின் ஷாப்லாம் கிடையாது, ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா அட்லீஸ்ட் கல்லாச்சு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, வேணும்னா கள்ளச்சாராயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது, டேய் போலீஸ் கிட்டயே கள்ளச்சாராயம் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மிரட்டும் போது, நம்ம ஹீரோ கூட இருக்க போலீஸ் ஏதோ ஒண்ணு சாயங்காலம் வரும்போது வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த லேடியோடைய வீட்டுல காமிக்கிறாங்க. லேடியோடைய வீட்டுல தான் இந்த லேடி போலீஸ்க்குலாம் சாப்பாடு அங்கேயே தான் ஸ்டே பண்ணிருக்காங்க. அந்த லேடியோடைய ஹஸ்பண்ட் இந்த லேடி போலீஸ் கிட்டே சில்மிஷம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர, பொண்டாட்டி உள்ளுக்குள்ள இருந்து கத்துறாங்க. இவர் அப்படியே அமைதியாயிட்டாரு. அதுக்கப்புறம் பேசும்போது தான் இந்த லேடிக்கு ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த பையன் எங்க இருக்கான், இப்போ எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னுடைய பையன் வெளியூர்ல தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த பையனை காமிக்கிறாங்க. இந்த பையனை காமிக்கும் போது தேவையில்லாம ஒரு பாட்டு வேற வருது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. இங்க போலீஸ் டீம் பந்தோபஸ்துக்கு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தை கேள்விப்பட்டு இந்த ஊருடைய பிரீஸ்ட் வந்து ஹீரோவை மீட் பண்றாரு. எவனோ பண்ற தப்புக்கு நீங்க வந்துட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இந்த ஊர்ல ஏதாவது உதவி வேணும் அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்க, கண்டிப்பா வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு லேடி வந்துட்டு இந்த முட்டையெல்லாம் வித்துட்டு போவாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முட்டையெல்லாம் வாங்க சொல்றாரு. அடுத்து அப்படியே அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. 10 ரோஸ் சரக்கு சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. சார் இந்த வீட்டை எப்படி நிம்மதியா படுத்து தூங்குறீங்க, இந்த வீட்டுல ஏற்கனவே ஒரு பொண்ணை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, அந்த கேஸ்ல குற்றவாளியை கூட போலீஸ் இன்னும் கைது பண்ணவே இல்ல, அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுடைய பேரு ரோஸ்மேரி, ரோஸ்மேரியோடைய ஆவி வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊருக்குள்ள ஒரு பேச்சு. உங்களுக்கு எதுவும் சவுண்ட்லாம் கேட்கலையா, நீங்க எதையும் ஃபீல் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கும்போது அங்க நம்ம ஹீரோ வராரு. அந்த கேஸ பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த ஊரையே காப்பாத்துற, இந்த ஊரையே காக்குற போலீஸால தங்களை காப்பாத்திக்க தெரியாதா, எங்களை நாங்க பாதுகாத்துக்கிறோம், போலீஸ் கிட்டயே கள்ளச்சாராயம் வாங்கி கொடுக்குறியே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிட்டு கலாச்சிட்டே இருக்கும்போது அந்த இன்னொரு கான்ஸ்டபிள் இருக்காரு பாத்தீங்களா, அவரு 10 ரோஸ் கிட்ட இந்தப்பா நீ கொஞ்சம் குடி அப்படின்னு சொல்லிட்டு டம்ளரை கொடுக்க, ஐயோ நான் குடிக்க மாட்டேன், எனக்கு குடி பழக்கமே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ ஷாக்கா பாக்குறாரு. அப்படின்னா எங்க கிட்ட குடிய வாங்கி கொடுத்துட்டு நீ மட்டும் நல்லவனா இருக்க பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சேச்சா அப்படிலாம் கிடையாது, எனக்கு இந்த போதையெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்டுக்குள்ள இருந்து ஒரு பாக்கு பாக்கெட்டையே வெளியெடுக்கிறாரு. ஒரு பெரிய சரமா இருக்கு, அடிக்கடிக்க பிரிச்சு வாய்க்குள்ள போட்டுக்கிட்டே இருப்பேன், லைட்டா போதையா இருக்கும், இதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோடைய அந்த எஸ்ஐ இருக்காரு பாத்தீங்களா, அவரு டீமை கூப்பிட்டு வெளியே ஏதோ ஒரு வேலையா போயிருக்காரு. அந்த டைம்ல பொண்டாட்டியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு பாருங்க. அவரு எஸ்ஐ கிட்ட வந்து நான் என் பொண்டாட்டியை கண்டுபிடிச்சிட்டேன், என் பொண்டாட்டி வந்துட்டு அவன் கூட ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த சாமியார் ஒரு ஃப்ராடு சாமியார் போல, என் பொண்டாட்டிக்கு மட்டும் இல்லாம அங்க யோகா கத்துக்க வந்த எல்லாருக்குமே போதை பொருளை கொடுத்து ஏமாத்தி மயக்கி அங்கிருந்து கடத்திட்டு போயிட்டான் போல, இப்பதான் அவன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கேன், என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட இவங்க அப்படியே டீமா கிளம்பி போறாங்க. உள்ளுக்குள்ள போக இவன் சொன்ன மாதிரியே போதையால மயக்கி தான் அந்த சாமியார் சில பெண்களை கூட்டிட்டு போயிட்டான் போல, என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்டாட்டிகள்லாம் வெளியே ஓடி வரும்போது சாமியாரை கைது பண்ண பாக்குறாங்க. அந்த டைம்ல சாமியாரோட ஆட்கள் போலீஸையே அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது போலீஸ் பயங்கரமா ஃபைட் பண்ணி அவங்க எல்லாரையும் கைது பண்ணி இங்க இருக்கிற பெண்களை மீட்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அடுத்து நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவங்க ஸ்டே பண்ணிருக்க அந்த வீடியோ ரொம்ப அழுக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாடிக்காரனை கூட்டிட்டு வந்து கிளீன் பண்ண சொல்லும் போது, சார் நீங்க மட்டும் இந்த வீட்டுல இல்ல அப்படின்னா நான் இந்த வீட்டு பக்கமே வர மாட்டேன், ஏன்னா இந்த வீட்டுல ரோஸ்மேரியோடைய ஆவி இருக்கு, நானே சில டைம்ல இங்க சவுண்ட் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, டேய் என்னடா சும்மா சும்மா பேய் ஆவின்னு பயந்துகிட்டு இருக்க, நானும் இவரும் இங்கதான் ஸ்டே பண்ணிருக்கோம், நாங்க எதுவுமே பார்க்கவே இல்லை, எங்களுக்கு எதுவுமே ஃபீல் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும் போது, உங்களுக்கு கண்டிப்பா ஃபீல் ஆகும், இதுக்கப்புறம் தான் ஃபீல் ஆகும், நீங்க அந்த பொண்ணு இறந்து கிடக்கிற விஷயத்த பார்த்திருக்கோம், பார்த்தா அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும், அந்த பொண்ணை பார்க்கவே வேற பாவமா இருந்துச்சு, அநியாயமா அந்த கொலைகாரன் அந்த பொண்ணை கொலை பண்ணி போட்டு போயிட்டான், அவன் எங்க இருக்கானோ தெரியல, ஆனா இது வரைக்கும் போலீஸால கைது பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காரு. அடுத்து நம்ம ஹீரோ கொசுவத்தி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருப்பாரு. கடைக்கு போயிட்டு கொசுவத்தி வாங்கிட்டு வரும்போது ஏதோ ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. இப்ப என்ன நோட் பண்றாரு அப்படின்ற விஷயம் பின்னாடி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ அந்த கான்ஸ்டபிளும் பேசிக்கிட்டே இருக்கும்போது, நம்ம ஒரு பயங்கரமான கிராமத்துல வந்து மாட்டிக்கிட்டோம், வீட்டுக்கும் போக முடியல, கடைக்கும் போக முடியல, டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டீ கடையே 4 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு, பிளாக் காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த வீட்டுக்குள்ள எது பண்ணாலும் ரத்த வாடை வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, ரத்த வாடெல்லாம் வராது, நான் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ள போறாரு. உள்ளுக்குள்ள போயிட்டு அடுப்பு ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கேஸ் காலியா இருக்கு. சரி ஓகே கட்டையை வச்சு பத்த வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போறாரு. கட்டைகளுக்கு நடுவுல ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து ஷாக் ஆகுறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. மறுநாள் காலையில காமிக்கிறாங்க. இவங்க ப்ரொடக்ஷன் கொடுக்க வந்தாங்க பாத்தீங்களா, அந்த லேடியுடைய வீட்டு வாசல்ல
பக்கத்துல அந்த சோத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா யாரோ தப்பா எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. நீங்க பாதுகாப்பு கொடுக்க வந்தோம் இந்த மாதிரி எழுதிட்டு போயிருக்காங்க அப்படின்னா நீங்க என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு போயிட்டு இதை யாரு பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு யார் மேலேயும் சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு யார் மேலேயும் சந்தேகம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்றாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் எதுவும் ஆகாம நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுக்குறாரு. அடுத்து நம்ம ஹீரோ எஸ்ஐக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி இந்த ரோஸ்மேரி கேஸ் இருக்குல்ல சார், இந்த கேஸை நான் கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணலாமா? இப்போ நாங்க வந்துட்டு ப்ரொடெக்ஷன் கொடுக்க வந்த இடத்துல ஒரு வீட்ல ஸ்டே பண்ணிருக்கோம் இல்லையா, இதே வீட்ல தான் ரோஸ்மேரிய 2 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ கொலை பண்ணிருக்காங்க. எனக்கு இப்போ சில எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. இதை வச்சு நான் ப்ரொசீட் பண்ணவா, இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தாராளமா ஆரம்பிங்க. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, இப்போ நீங்க ப்ரொடெக்ஷன் கொடுக்க போயிருக்கீங்க, அதுல எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அதுக்கு எந்த பாதிப்பும் வராம நீ என்ன வேணா பண்ணிக்கோ, இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது முதல்ல எனக்கு அந்த கேஸ் உடைய ஃபைல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போனை கட் பண்றாரு. அடுத்து ஒரு கண்ணாடிக்காரனை காமிக்கிறாங்க. இந்த கண்ணாடிக்காரனை கூட்டிட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உனக்கும் அந்த ரோஸ்மேரிக்கும் என்ன கனெக்ஷன்? இப்போ வந்துட்டு நாங்க அந்த லேடிக்கு தான் ப்ரொடெக்ஷன் கொடுக்க வந்திருக்கோம், இருந்தாலும் இந்த கேஸ்ல ஏதாவது விசாரிச்சு கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து ஒரு உத்தரவு வந்திருக்கு. அதன் பேர்ல தான் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருக்கோம். உனக்கு இந்த பொண்ணை பத்தி என்ன தெரியுமோ எல்லாமே சொல்லு, இந்த கேஸுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது இந்த கேஸ் விஷயமா நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். ஒரு கட்டத்துல போலீஸும் சரி பொதுமக்களும் சரி நான் தான் அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலா என்ன விஷயம் ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு இவரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு சர்ச்சில் வச்சு ரோஸ்மேரிய மீட் பண்றாரு. ரோஸ்மேரி நல்லாவே பாட்டு பாடுறாங்க, பார்க்கவும் அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ்மேரிய பார்த்தவனே இவருக்கு பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை ஃபாலோ பண்றாரு, லவ் பண்றாரு, வீட்டுல போயிட்டு பொண்ணு கேட்கிறாரு அப்படின்ற சம்பவம்லாம் நடக்குது. இதுக்கு நடுவுல அந்த லேடியோடைய பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தன்னுடைய கேங் கூட உட்கார்ந்துகிட்டு இருக்கான். ரோஸ்மேரி நடந்து போகும்போது அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு லைட்டா பிரச்சனை பண்ற மாதிரி கொஞ்சம் ரொமான்டிக்கா பேசும்போது அந்த பொண்ணு கத்தி விட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. இதே டைம்ல இந்த கண்ணாடிக்காரு ஃபாதர் கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுடைய வீட்டுல கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லும் போது இவரும் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்றாரு. முதல்ல போயிட்டு ரோஸ்மேரி கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேசலான்னு போக, நீங்க வந்துட்டு என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க, என்ன பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற விஷயம்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க இந்த ஊர்ல என்னை பத்தி விசாரிக்கும் போது கண்டிப்பா இந்த ஊருக்காரங்க என் பாஸ்ட பத்தி பேசுவாங்க. அவங்க சொல்றதுக்கு முன்னாடி நானே உங்ககிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தன்னுடைய பாஸ்ட பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஊர்ல லாரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் எஸ்டேட்ல மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவனை தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு லவ் பண்ணிருக்கா. இவனும் அந்த பொண்ணும் சேர்ந்துட்டு ஒரு முழுக்க சுத்துறாங்க. இவங்க லவ் மேட்ரு ஒரு நாள் அம்மாக்கும் தெரிய வருது. ஒரு நாள் இந்த பொண்ணை வந்துட்டு டிராப் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில கூட்டிட்டு வர இந்த விஷயத்த அம்மா பாத்துட்டாங்க. அவனும் சமாளிச்சுட்டு எப்படியோ அங்கிருந்து கிளம்பிடுறான். ஆனா அம்மாக்கு இந்த பையனை சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏன்னா இந்த பையன் ஒரு சைக்கோ மாதிரி பயங்கரமான முரடன், இருக்கிற எல்லாத்தையும் பிரச்சனை பண்ணிட்டு சுத்திட்டு வந்துட்டு இருப்பான். யார்ட்டையும் ஒழுங்கா கூட பேசவே மாட்டான். இது பத்தாத குறைக்கு இவனுக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி இருப்பான். அந்த அசிஸ்டன்ட் ஏதோ கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் அடிச்சு மண்டையை உடைச்சு வச்சிடுறான். இதனால அந்த அசிஸ்டன்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு தலையில கட்டெல்லாம் போட்டு அட்மிட் ஆயிருக்காரு. போலீஸ்ல கம்ப்ளைண்டும் கொடுத்து வச்சிருக்காரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணும் இந்த பொண்ணுடைய அம்மாவும் விசாரிக்க வரும்போது அவன் ஒரு சரியான சைக்கோமா, அவனை போய் நீ லவ் பண்ணிட்டு இருக்க பாரு, என்ன சொல்றது ஒண்ணுமே சொல்றது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு செமையா ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்மால ஒன்னும் அந்த மாதிரி ஆள் கிடையாது, ரொம்ப மோட ஒன்னும் கிடையாது, போயிட்டு மீட் பண்ணி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. அவனை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக பாத் டப்ல அப்படியே மூச்சு பேச்சு இல்லாம அப்படியே இறந்து கிடக்குறான். அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னா இவங்க நினைக்கிறாங்க கிட்டக்க போயிட்டு எழுப்பலாம் இல்ல செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டக்குன்னு தண்ணிக்குள்ள வெளியே வருவானா. இவங்க பயந்துட்டு அங்கிருந்து ஓடியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த லாரன்ஸை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு இவன் வந்துட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நம்ம கிட்ட பழகிட்டு இருக்கான், அந்த காரணம் அந்த வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னா நம்மளை கழட்டி விட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த பையனை மீட் பண்றதே கிடையாது. தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுன்னு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் காட்டு பக்கமா இவங்க ஏதோ ஒரு வேலையா போறாங்க. அப்ப அந்த லாரன்ஸ் வந்து இவங்களை மீட் பண்றான். அந்த லாரன்ஸை பார்த்தோன்னே பயந்துட்டு இவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவன் விடாம பின்னாடியே விரட்டிட்டு போக அவங்க தவறி கீழே ஒழுகுறாங்க. அவங்கள போயிட்டு பிடிச்சி தப்பா நடந்துக்கலாம் கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவங்க கையில கிடைச்ச ஒரு கல்லை தூக்கி மண்டையை உடைச்சிட்டு அங்கிருந்து ஓடி வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடிக்காரங்கிட்ட சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே அங்கிருந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் லாரன்ஸ் இவங்களை பார்க்க வரவே இல்லை. இதுக்கு நடுவுல இந்த பொண்ணு தனியா இருக்கா, அம்மா எங்க போனாங்க அப்படின்லாம் இந்த படத்திலேயே காமிக்கவே இல்லை. இப்ப இந்த பொண்ணு தனியா இருக்கும் போது அந்த லேடியோடைய பையன் இந்த பொண்ணு கிட்ட வந்து தப்பா பேசிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு வெறுப்புல கத்திய தூக்கி காமிக்கிறா. இதுக்கப்புறமா வந்து தொலை பண்ணிட்டே இருந்த அப்படின்னா விட்டுருவண்டா உன்னை, கொலை பண்ணிட
வேண்டாம் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டும் போது என்னை பத்தி தெரியாம பேசிக்கிட்டு இருக்க, நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருக்கான். இப்ப அப்படியே பிளாஷ்பேக் முடியுது. இந்த விஷயம் தான் ஆச்சு, இது வரைக்கும் மட்டும்தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, யாரோ கொலை பண்ணிட்டாங்க, யாரு கொலை பண்ணா அப்படின்ற விஷயம்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் தான் நான் ரொம்ப கஷ்டம் அனுபவிச்சேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நீ கிளம்பி போ, ஏதாவது உதவி வேணும் அப்படின்னா கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த லாரன்ஸ் ஒருத்தருடைய மண்டை அடிச்சு உடைச்சாரு பாத்தீங்களா, அவரை போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சம்பவத்துக்கு அப்புறமா லாரன்ஸை நீங்க எப்பயாச்சும் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல சார், நான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா போலீஸ் அவனை தேடி போனாங்க, அவன் இந்த ஊரை விட்டு போனவன், அதுக்கப்புறம் நான் இந்த ஊர்ல அவனை பார்க்கவே கிடையாது, எனக்கும் அவனுக்கும் கூட எந்த கனெக்ஷனும் கிடையாது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ விசாரிச்சுட்டு வந்துட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோ ஸ்டே பண்ணிருக்க அந்த வீட்டுல காமிக்கிறாங்க. 10 ரோஸ் தான் அடிக்கடிக்க வந்து அந்த சாமான்லாம் கழுவி கொடுக்கறது, எல்லா உதவியும் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்காரு. நைட்டு வந்துட்டு செமையா சரக்குடிச்சுட்டு படுத்தேன், அப்பயும் தூக்கமே வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிள் 10 ரோஸ் கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்கும் போது, இது எல்லாத்துக்கும் அவதான் காரணம், ரோஸ் மேரி தான் உங்களை தூங்க விடாம தொல்லை பண்ணிட்டு இருக்கா போல அப்படின்னு சொல்லும் போது, அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு, சார் நம்ம இந்த ஊருக்கு வந்து ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது, எனக்கு என் பொண்டாட்டி புள்ள ஞாபகமா இருக்கு, நான் வேணா ஊருக்கு போயிட்டு நாளைக்கு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சரி ஓகே போயிட்டு வா அப்படின்னு சொல்ல, நீங்க தான் எஸ்ஐ கிட்ட பேசிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நம்ம ஹீரோ கிளம்பி ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு கிளவுஸ் அதுக்கப்புறம் சில திங்ஸ் எல்லாம் வாங்குறாரு. என்ன வாங்குறாரு அப்படின்லாம் தெரியல, வாங்கிட்டு வீட்டுக்கு வராரு. அப்புறம் போலீஸ் டீமே வந்து 10 ரோஸை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க. என்னடா இவனை வந்து கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இவன் தான் ரோஸ் மேரியை கொலை பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ போயிட்டு கெத்தா உட்கார்றாரு. இப்ப அப்படியே என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கொசுவத்தி வாங்கிட்டு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, பக்கத்திலேயே தான் 10 ரோஸோடைய அந்த ஹோட்டல் கடை இருக்கு. உள்ள யாரோ உட்கார்ந்துட்டு இருக்காங்க, கடை க்ளோஸ் ஆயிருக்கு. உள்ள உட்கார்ந்து யாரு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க கேப் மூலியமா பார்க்கும்போது, அங்க அந்த 10 ரோஸ் உட்கார்ந்துட்டு சரக்கு போட்டுட்டு இருக்கான். கூட ஒரு வயசானவரு சரக்கு ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா, யாரோ ஒருத்தர் சரக்கு ஊத்தி கொடுக்குறாரு, அது மட்டும் இல்லாம நான் குடிக்கவே மாட்டேன், குடி பழக்கமே கிடையாது அப்படின்னு சொன்னா, ஆனா பார்த்தா உட்கார்ந்து குடிச்சிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டோட அங்கிருந்து கிளம்பி போயிருப்பாரு. அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கும் போது டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்க அந்த மரக்கட்டையெல்லாம் உடைக்கலான்னு போக, அந்த கட்டைகளுக்கு இடுக்குல இருந்து என்னமோ ஒண்ணு கீழே ஒழுகுது. அது என்ன விஷயம்னு பார்த்தா இந்த பாக்கு பாக்கெட். இவன் இங்க வரும்போது போட்டு போயிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இது புதுசு கிடையாது, ரொம்ப பழசா அப்படியே மங்கி போய் கிடக்குது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவன் இங்க வந்திருக்கான் போல, வரும்போது போட்டு போயிருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் பர்சனலா இவரே போயிட்டு எஸ்ஐயை மீட் பண்ணி இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்காரோ எல்லாமே சொல்லிட்டு யாரு மேல டவுட் இருக்கோ அந்த நேமையும் சொல்லும் போது, இங்க பாரு முக்கியமா நமக்கு எவிடன்ஸ் தான் முக்கியம், எவிடன்ஸை வச்சு மட்டும்தான் அடுத்த கட்ட நடவடிக்கையை நம்ம எடுக்கவே முடியும். நீ முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ். இப்ப அந்த பொண்ணு எப்படி இறந்து போனா அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணை ஏதோ ஒரு நபர் தான் கொலை பண்ணிருக்காரு, ஒரே நபர் மட்டும் தான் கொலை பண்ணிருக்காரு. இப்போ இந்த கேஸ்ல போலீஸ்க்கு புரியாத விஷயம் என்ன அப்படின்னா, வீட்டுக்குள்ள இருந்து எந்த பொருளும் காணாம போல, அந்த பொண்ணை ரேப் பண்ணவும் ட்ரை பண்ணல. அப்படி இருக்கும் போது எதுக்காக எவனோ ஒருத்தன் இந்த பொண்ணை கொலை பண்ணும், அதான் போலீஸ்க்கு புரியாத விஷயம். மேபி இந்த பொண்ணுக்கும் அந்த கொலைகாரனுக்கும் முன்பகை இருந்து அதுக்காக கூட கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த பொண்ணுடைய வாயை புடிச்சு அழுத்தும் போது இந்த பொண்ணு அந்த கொலைகாரனுடைய கையை புடிச்சு கடிச்சிருக்கா. அதுக்கப்புறம் தான் இந்த கொலைகாரன் அந்த பொண்ணுடைய தலைய சோத்துல புடிச்சு இடிச்சிருக்கான். அந்த இடியில தான் அந்த பொண்ணு இறந்து போயிருக்கா. அதுக்கப்புறம் அந்த கையில ரத்தம் படிச்சிருக்கும், அந்த ரத்தத்தை சோத்துல தடவிட்டும் போயிருக்கான். இப்ப நமக்கு அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு ஆணுடைய கைரேகை கிடைச்சிருக்கு. இந்த கைரேகையை மேட்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் யாருக்கும் மேட்சே ஆகல. இதுக்கான மேட்சிங் நீ கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னாலே இந்த கேஸ் முக்காவாசி முடிஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ சொல்லிருப்பாரு. இதுக்காக ஹீரோ என்ன பிளான் பண்றாரு அப்படின்னா, 10 ரோஸை வீட்டுக்கு வர வைக்கிறாரு. வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோ சரக்கு அடிக்கிற மாதிரியும் அதுக்கு ஷைடிஸ் ரெடி பண்ற மாதிரியும் ஒரு பிளான். மக்களே அந்த ஷைடிஸை இவனை சாப்பிட வைக்கலாம். மீன் சாப்பிட்டு ரொம்ப காரமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது தண்ணி குடிப்பான். இப்ப நம்ம கிளாஸ்ல இருந்து அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாரு. ஒரு கிளாஸ் எடுத்து கிளவுஸ் எல்லாம் மாட்டிட்டு பக்காவா கிளீன் பண்ணி துடைக்கிறாரு. துடைச்சதுக்கு அப்புறமா மீனை வறுத்து அதுல சமையா மிளகாத்தூளை போட்டு கொண்டு போயிட்டு அந்த மீனை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும் போது இவன் சாப்பிடுறான். சாப்பிட்டு சம காரமா இருக்கு, தண்ணி வேணும் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒரு தட்டுக்கு மேல ஒரு கண்ணாடி கிளாஸ் வச்சிருக்காரு. அந்த கண்ணாடி கிளாஸ்ல கொஞ்சமா தண்ணி ஊற்றி கொடுக்குறாரு. இவனும் அந்த தண்ணியை குடிக்கிறான். குடிச்சதுக்கு அப்புறமா இது பத்தாது மொத்தமா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை மொத்தமா வாங்கி குடிக்கிறான். இப்ப நம்ம ஹீரோ இந்த கிளாஸை பத்திரமா டேப்லாம் ஒட்டி ஃபாரன்சிக் அனுப்பிச்சு வைக்கிறாரு. அவங்க டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பக்காவா மேட்ச் ஆகுது. இப்ப நம்ம ஹீரோ கன்ஃபார்மே பண்ணிட்டாரு, இவன் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு, இந்தாப்பா சரக்கடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஊத்தி கொடுக்கும் போது, நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். பொய் சொல்லாத, ஒழுங்கு மரியாதையா குடி அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு மிரட்டும் போது வேற வழியே இல்லாம அவன் சரக்க வாங்கி குடிக்கிறான். இப்ப நம்ம ஹீரோ உண்மையை சொல்றா அப்படின்னு சொல்ல, என்ன உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இப்ப நீ உண்மையை சொல்லுவ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு தலையில துண்டு கட்டி இருப்பாரு. அந்த துண்டால கைய கட்டி அப்படியே உள்ளுக்குள்ள இழுத்துட்டு போயிட்டு போட்டு பொலன் பொழக்கிறாரு. யோ போலீஸே இங்க பாரு, நான் யாருன்னு உனக்கு தெரியாது, நான் உன்னை கொலை பண்றேன், ஒழுங்கா என்ன அவுத்து விடு அப்படின்னு சொல்லும் போது, எப்படி ரோஸ்மேரியை கொலை பண்ண மாதிரி என்னையும் கொலை பண்ணுவியான்னு கேட்க, எனது ரோஸ்மேரிய நான் கொலை பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிங்க போடும்போது நம்ம ஹீரோ 2 அடியை போடுறாரு. பயப்புள்ள வேற வழியே இல்லாம என்ன விஷயம் ஆச்சுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இந்த 10 ரோஸ் இருக்கான் பாத்தீங்களா, இந்த ஊருக்குள்ள கள்ளச்சாராயம் காசி வித்துக்கிட்டு இருக்கான். இவங்கிட்ட ஒரு பெரிய கேங்கே இருக்காங்க. அதே போலதான் ஒரு நாள் கள்ளச்சாராயம் காய்ச்சிட்டே இருக்கும்போது அந்த டைம்ல போலீஸ் ரைட் பண்ண வராங்க. போலீஸ பார்த்தவனே பயந்துட்டு அந்த டீம்ல இருக்க எல்லாரும் சதறி ஓடுறாங்க. அப்படி காட்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கும்போது காட்டுக்கு பக்கத்துல தான் இந்த பொண்ணுடைய வீடு இருக்கும். இந்த வீட்டை பார்த்த 10 ரோஸ் இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஒளிஞ்சிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்த ரோஸ்மேரி பார்த்துட்டாங்க. காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது இவன் காண்டாயிட்டான். ஓடி போயிட்டு வாயை பொத்தி கத்தாத கத்தாத அப்படின்னு சொல்ல, டக்குன்னு இந்த பொண்ணு அந்த கையை பிடிச்சி கடிக்க ஆரம்பிக்கிறா. உடனே இவனுக்கு வரும் பாருங்க கோவம், அந்த தலையை போட்டு செவுத்துல டமால் டிமில்னு இடிக்கிறான். பயங்கரமா காயம்பட்டு அந்த பொண்ணு அங்கேயே இறந்து போயிட்டா. இவனுக்கு செமையா ரத்தம் ஊத்துது. அந்த ரத்தத்தை அங்க இருக்க சோத்துல தடை விட்டு இவன் எப்பயுமே பாக்கு போட்டுட்டே இருப்பான். இவனுக்கு அந்த பாக்கு போடுற பழக்கம் அப்படின்றது ஒரு பயங்கரமான அடிக்ஷன் போல. அந்த பாக்க தூக்கி வாய்க்குள்ள கொட்டிட்டு யதார்த்தமா வழக்கம் போல பாக்கக்கூடிய பாக்கெட்டை தூக்கி போடுவாங்க பாத்தீங்களா, அதே போல தூக்கி போட்டு போயிருக்கான். இந்த எல்லா விஷயத்தையும் வச்சுதான் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பாரு மக்களே. இப்போ அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ ஒரு வாரமா இங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. வீட்டுக்கே போல. இப்போ நான் கிளம்பி வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் சுதந்திர தினத்தன்னைக்கு சாதனை பண்ண போலீஸுக்கெல்லாம் அவார்டு கொடுப்பாங்க. அதே டைம்ல நம்ம ஹீரோக்கும் அவார்டு கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ தனியாளா ஒரு கேஸையே கண்டுபிடிச்சு இந்த போலீஸுடைய மானத்தையே காப்பாத்திருக்காரு. இறந்து போன ஒரு பொண்ணுக்கு நீதி வாங்கி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திறமையான போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோடைய ஆசை நிறைவேறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படம் கொஞ்சம் சிம்பிளா இருந்துச்சு. படத்துடைய கிளைமேக்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.